அண்மைச் செய்தி. கேரள மாநிலம் வயநாடு நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 291ஆக உயர்ந்திருக்கிறது. மூன்றாவது நாளாக மீட்புப் பணி தொடரும் நிலையில் காணாமல் போன 200க்கும் மேற்பட்டவர்களை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. கேரள மாநிலம் வயநாடு நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 291ஆக உயர்ந்துள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். வயநாடு நிலச்சரிவில் தொடர்ந்து பல்வேறு பகுதிகளில் இருந்து சடலங்கள் மீட்கப்பட்டு வரும் நிலையில் பலி எண்ணிக்கை 291ஆக உயர்ந்திருப்பதாக மாநில அரசினுடைய அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். பல்வேறு பகுதிகளில் இருந்து மீட்கப்படக்கூடிய சடலம் எல்லாமே மேப்பாடி மருத்துவமனைக்கு தான் கொண்டு வரப்படுகிறது. பல்வேறு பகுதிகளில் இருந்து உறவினர்கள் தங்களது குடும்பத்தினரை உறவினர்களை காணவில்லை என்று தேடி வரக்கூடியவர்களும் மேப்பாடி மருத்துவமனையில் தான் குவிந்திருக்கிறார்கள். அங்கு கொண்டு வரப்படக்கூடிய சடலங்கள் உறவினர்கள் முன்னிலையில் அடையாளம் கண்ட பிறகுதான் நிலக்குறாய்வும் செய்யப்படுகிறது. காலையிலிருந்து முண்டக்கை பகுதியில் இருந்தும் சடலங்களை மீட்கக்கூடிய பணி தொடங்கி இருக்கிறது. சூரல்மலையிலிருந்து முண்டக்கைக்கு செல்லக்கூடிய பாலம், அதாவது உடைந்திருந்த நிலையில தற்காலிக பாலம் ஒன்று ராணுவத்தினரால் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பாலம் அமைக்கக்கூடிய அந்த பணி என்பது இறுதி கட்டத்தை எட்டி இருக்கக்கூடிய நிலையில தேசிய பேரிடர் மீட்பு குழுவினரால் அமைக்கப்பட்ட சிறிய அளவிலான பாலம், வாகனங்கள் செல்ல முடியாத நபர்கள் நடந்து செல்லக்கூடிய வகையிலான சிறிய பாலம் வழியாகத்தான் இந்த சடலங்கள் எல்லாம் மீட்கப்பட்டு வருகிறது. அதே போல சாலியாற்றில் பல கிலோமீட்டர் தூரத்திற்கு சடலங்கள் அடித்து செல்லப்பட்டு அங்கிருந்தும் அந்த ஆற்றினுடைய கரையோரம் இருந்தும் காட்டாற்று வெள்ளம் அடிந்திருக்கக்கூடிய நிலையில் கரையோரமாக சிக்கி இருக்கக்கூடிய சடலங்களும் மீட்கப்பட்டு வருகிறது. மூன்றாவது நாளாகவும் சாலியாற்றின் கரையோரம் மலப்புரம், நீலாம்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து சடலங்களை மீட்டு கொண்டு வருகிறார்கள். நேற்று மட்டுமே 38 சடலங்கள் சாலியாற்றின் கரையோரம் இருந்து மீட்கப்பட்டு மேப்பாடி மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்ட நிலையில் இன்று காலையிலிருந்தும் பல்வேறு இடங்களில் சடலங்களை மீட்கும் பணியும் தொடங்கி இருக்கிறது. தற்போது சடலங்களை மீட்டு கொண்டு வரக்கூடிய நிலையில் அடையாளம் காணப்பட்டு உறவினர்களிடம் ஒப்படைக்கும் பணியும் 24 மணி நேரமும் அதற்கான பிணக்குறாய்வு செய்யக்கூடிய பணியும் நடந்து வருகிறது. தற்பொழுது நிலவரப்படி 291ஆக பலி எண்ணிக்கை உயர்ந்திருப்பதாக கூறுகின்றனர். இன்னும் இந்த முகாம்களில் தங்கி இருக்கக்கூடிய நபர்களிடம் ஒவ்வொருவரிடமும் அந்த வயநாடு மாவட்ட நிர்வாகம் தனித்தனியாக சென்று அவருடைய குடும்பத்தினர், உறவினர்கள், அருகில் வசித்தவர்கள் யாரையெல்லாம் காணவில்லை என்ற விவரங்களை சேகரித்து வருகிறார்கள். அப்படி முகாம்களில் இருப்பவர்கள் கூறக்கூடிய தகவல்கள் பல அதிர்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் இருக்கிறது. அருகில் இருந்த குடியிருப்புகள், அந்த தேயிலை தோட்டங்களில் இருந்த இந்த தொழிலாளர்களுடைய குடியிருப்புகள் அந்த இருந்த இடமே தெரியாமல் மண்ணுக்குள் புதைந்து விட்டதாக அவர்கள் கூறக்கூடிய தகவலின் அடிப்படையில் அந்த இடங்களில் எல்லாமே மீட்பு பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளது. அப்படி பார்க்கும்பொழுது 200க்கும் மேற்பட்டோர் இன்னும் காணவில்லை என்ற தகவலை முகாம்களில் இருக்கக்கூடியவர்கள் தெரிவிக்கின்றனர். அதே போல மாவட்ட நிர்வாகத்திடம் இருக்கக்கூடிய பட்டியலின் அடிப்படையிலும் முண்டக்கை பகுதியில் எவ்வளவு குடியிருப்புகள் இருந்தது, அங்கே எவ்வளவு பேர் வசித்து வந்தார்கள், அதே போல முண்டக்கை பகுதியிலிருந்து வரக்கூடிய சிறு சிறு பகுதிகள் இருக்கிறது, பூஞ்சேரி மட்டம், வெள்ளர்மலை, நியூ வில்லேஜ் போன்ற குடியிருப்பு பகுதிகள் இருக்கிறது. அதை தாண்டிதான் சூரல்மலை என்ற அதிக குடியிருப்புகள், அதிக வணிக நிறுவனங்கள் இருக்கக்கூடிய பகுதி. அதற்கு பிறகும் அட்டமலை வரை செல்லக்கூடிய அந்த பகுதியிலும் என்னென்ன சிறு சிறு கிராமங்கள் இருந்தது, அங்கே எத்தனை வீடுகள் எல்லாம் இருந்தது, அந்த வீடுகள் எல்லாம் தற்பொழுது இருக்கிறதா, அந்த வீடுகளில் வசித்தவர்கள் இருக்கிறார்களா என ஏற்கனவே மாவட்ட நிர்வாகத்திடம் இருக்கக்கூடிய பட்டியலை வைத்தும் அவர்கள் விசாரித்து வருகிறார்கள். அதன்படி 200க்கும் மேற்பட்டோர் இன்னும் காணவில்லை என்ற தகவலையும் கூறுகின்றனர். அதன்படி அவர்களை தேடக்கூடிய பணியும் நடைபெற்று வருகிறது. அதே வேளையில் முண்டக்கை பகுதியில் மட்டுமே இருந்த 50க்கும் மேற்பட்ட வீடுகள் இருந்த இடம் தெரியாமல் மண்ணுக்கு கீழே புதைந்திருப்பதாக முகாம்களில் இருப்பவர்கள் கூறக்கூடிய நிலையில் அங்கு மீட்பு பணிகளை தீவிரப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறார்கள். அதற்கு கீழே நிறைய சடலங்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறுகிறார்கள். அதாவது முண்டக்கை பகுதியில் மட்டுமே 39 நபர்களை உயிருடன் மீட்டதாகவும் சொல்லப்படுகிறது. மீதம் இருப்பவர்களை அதற்கான உபகரணங்களை கொண்டு செல்ல முடியாமல் அவர்களை அங்கிருந்து மீட்க முடியாமல் போனதாகவும் பகுதி மக்கள் கூறுகின்றனர். கையில் இருந்த உபகரணங்களை கொண்டு பொதுமக்களும் அந்த பகுதியில் இருந்தவர்களும் இங்கே சென்ற தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் ராணுவத்தினர் மூலமாக மீட்கப்பட்டதாகவும் அதன்படி 39 நபர்களை மட்டுமே முண்டக்கை பகுதியிலிருந்து மீட்டதாகவும் சொல்கிறார்கள். 60க்கும் மேற்பட்ட வீடுகள் இருந்த அந்த இடம் தடம் தெரியாமல் முழுவதுமாக மண்ணிற்கு கீழேயும் பாறைகளுக்கு கீழேயும் இருப்பதாகவும் கூறுகிறார்கள். எனவே இந்த பாலம் தற்பொழுது இறுதி கட்டத்தை எட்டியிருக்கக்கூடிய நிலையில் இந்த பாலம் பணிகள் நிறைவடைந்தால் இதற்கான அந்த மீட்பு வாகனங்கள் எல்லாம் கொண்டு செல்லப்பட்டு அங்க முழு வீச்சில் அந்த முண்டக்கை பகுதியில இந்த மீட்பு பணிகள் என்பது தொடங்கப்படும் என்றும் அதிகாரிகள் தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது.